இந்த கருணாஸ் இந்த சினிமா நடிகர் யாரை பற்றி பேசுகிறேன்னு ஒரு தகுதி வரும். உங்கள் தகுதி என்ன? பொன்மாணிக்க வேலை தகுதி என்ன? அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், எத்தனை வழக்குகளை இது பண்ணவர், எவ்வளவு சாதனைகளை படைத்தவர். கார்த்திகை தீப விஷயமாக அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பையனுக்கு ஆதரவாக போய், முருகப்பெருமானுக்கு ஆதரவாக போய் கார்த்திகை தீபம் இதை பற்றி பேசுனா அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாம்? கருணாஸ், நீங்கள் தான் ஒரு சினிமா நடிகர். நீங்கள் அரசியலில் நீங்கள் என்ன வந்தீங்க? முக்குளத்தோர் படைன்னு வச்சுருக்கீங்களே, அதை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்களா எலெக்ஷன் கமிஷனில்? அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி கூட கிடையாது. ஆனால் அந்த பேரை வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்களா? கூவத்தூரில் போய் கூத்தடிச்சிங்க, கூவத்தூரில் ஆளுங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களே வந்து சொன்னீங்க. சில பேர் என்கிட்ட சப்ளைக்கு கேட்டாங்கன்னு நீங்களே சொன்னீங்க. அப்போ எந்த தகுதியின் அடிப்படையில்? நீங்கள் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. பொன்மாணிக்க வேலை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? பொன்மாணிக்க வேலை யாருன்னு தெரியுமா? கருணாஸ் அவர் என்னென்ன பண்ணார் காவல்துறைன்னு தெரியுமா? அரிச்சோடி தெரியுமா? அவர் ஒரு பொது இதுக்காக பேசியிருக்காரு. முக்குளத்தோர் படைன்னு பேர் வச்சுருக்கீங்களே. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்கள்னு சொன்னவர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருக பக்தர், முருகனுக்காக கும்பிட்டவர். அந்த முருகனுக்காக ஆதரவாக பேசுனா இந்த 3ஆம் தர அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுத்து பொன்மாணிக்க வேலை வந்து விமர்சனம் செய்வீங்களா? விமர்சனம் செய்ய தகுதி இருக்கா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், இவரை வந்து புறக்கணியுங்கள். முக்குளத்தூர் பேரை வச்சுக்கிட்டு தப்பான பாதையில் சுயநலமாக இவர் வேண்டிய சில அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக நடந்து கொண்டு சொந்த ஆதாயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். அதனால் முருகன் என்பவர் முத்துராமலிங்கத்தேவர் கும்பிட்ட கடவுள். அவருக்கு ஆதரவாக பேசிய பொன்மாணிக்க வேலுவை விமர்சிப்பது மன்னிக்க முடியாதது. முக்குளத்தூர் மக்கள் வந்து அவரை மன்னிக்கக்கூடாது. முக்குளத்தூர் மக்கள் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் ஆதாயம் செய்கிறார். கடுமையான கண்டனத்தை கருணாஸ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.